அஸ்ஸலாமு அலைக்கும். ஏதோ ஒரு பொரியல், ஏதோ ஒரு அவியல். எபிசோட் 7ல நாம இன்னைக்கு பார்க்க போறது முருங்கக்காய் தீச்ச கறி தான் பார்க்க போறோம். முருங்கக்காவ 2 2டா கட் பண்ணி கழுவிட்டு வச்சிருக்கேன். அடுப்புல ஒரு மண் சட்டி வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு, கடுகு சேர்த்து, கருவேப்பிலை சேர்த்துட்டு, ஒரே ஒரு வெங்காயத்தையும் அதிலேயே கட் பண்ணி சேர்த்துட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து, அதையுமே வதக்கிட்டு, கட் பண்ணி வச்சிருக்க முருங்கக்காவை இப்போ சேர்த்துக்கலாம். முருங்கக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து நமக்கு அன்றாட தேவையான சத்துக்கள் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடிக்கடி சாப்பிடுங்க. இதற்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இதை வேக விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். வெந்து வந்த பிறகு அதிலேயே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு கொதி விட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். சூப்பரான முருங்கைக்காய் தீச்சக்கறி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.